விருத்தாசலம் அருகே மங்கலம்பேட்டையில் உள்ள 4 சகோதரிகளின் பெயரில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான அன்பு திருமண மண்டபத்தை போலி குத்தகை பத்திரத்தோடு அரசியல்வாதிகள் அடியாட்களோடு சிங்கப்பூரில் இருந்து கொண்டே ஆக்கிரமித்த சகோதரர் காவல்துறையினர் தலையிட்டு சட்டம் ஒழுங்கு கெடாத வகையில் நீதிமன்றத்தின் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள் என்று இழுத்து மூடிய காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள மங்கலம்பேட்டையில் வசித்து வருபவர்கள் முகமது அனீபா, ரஷீனா பிவி தம்பதி. இதில் முகமது அனீபா சிங்கப்பூரில் சிட்டிசனாக இருந்து கொண்டு அங்கு உணவு விடுதி நடத்தி வந்தார். இவர்களுக்கு 4 மகள்கள் மற்றும் ஒரே மகன் முகமது அன்சாரி. இந்த நிலையில் முகமது அனீபா தங்களுடைய 4 மகள்களுக்கும் மங்கலம்பேட்டையில் உள்ள அன்பு திருமண மண்டபத்தை சமமாக பிரித்து தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்திருக்கிறார். அதற்கான ஆவணங்களை அவர்கள் வைத்திருக்கின்றனர். மேலும் முகமது அனீபா தங்களுடைய மகள்களின் பராமரிப்பில் இருந்து வருவதாகவும் தனது மகன் முகமது அன்சாரிக்கு சிங்கப்பூரில் உள்ள உணவு விடுதி மற்றும் அனைத்து சொத்துக்களையும் அவர் பெயருக்கு எழுதி வைத்திருக்கிறார். மேலும் தற்போது வரை மின்சார கட்டணம், சொத்து வரி அனைத்தும் 4 மகள்களின் பெயரிலேயே உள்ள நிலையில் சிங்கப்பூரில் உள்ள முகமது அன்சாரி மங்கலம்பேட்டையில் உள்ள தன்னுடைய நண்பர் கலீல் என்பவர் மூலம் அந்த மண்டபத்தை லீஸுக்கு எடுத்ததாக ஒரு போலியான பத்திரத்தை தயார் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களை கையில் வைத்துக் கொண்டு இன்று திருமண மண்டபத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வந்ததாகவும், இதுகுறித்து 4 சகோதரிகளும் மங்கலம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்காக இரு தரப்பையும் சமாதானம் செய்து நீதிமன்றத்தின் மூலம் இதற்கான தீர்வை ஏற்படுத்துகின்ற வரையில் யாரும் இந்த மண்டபத்திற்குள் செல்ல வேண்டாம் என பூட்டு போட்டு பூட்டினர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. 4 பேருக்கு 4 பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி தானமாக எழுதி கொடுத்த இந்த சொத்து இதை என் தம்பிக்காரன் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இதை 16 வருஷமாக எங்கள் மச்சான் தான் பார்க்குறாரு. என்னுடைய அக்காவுடைய கணவர் தான் இதை நிர்வாகம் பண்ணுறாரு. ஹஜி முகமது அன்சாரி என் தம்பி. அவன் தான் இப்போ என்ன செய்யறான், இந்த 2-3 மாதமாக அதை இந்த இதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இந்த மண்டபத்தை, அன்பு மண்டபத்தை இதை விட மாட்டேன், இது என்னுடைய சொத்துன்றான். இது எங்களுக்குன்னு எங்கள் தகப்பனார் எங்களுக்கு கொடுத்த சொத்து. இது எங்களுடைய உரிமையான இடம். இது நாங்கள் இந்த உரிமைக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த கலீல் என்றவர் யாருன்றே தெரியாத மங்கலம்பேட்டில் உள்ளவங்களுக்கு புதுசாக இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில அவர் இந்த இடத்துக்கு இருந்துக்கிட்டு அவருக்கு கட்சிக்காக வேண்டி வந்தவர் அவங்கள வச்சுக்கிட்டு அடியாளங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டிக்கிட்டு இப்போ இந்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு எங்களுடைய இடம், எங்களுக்கு எங்கள் தகப்பனார் கொடுத்தது, எங்களுக்கு இது சொந்தமான இடம், எங்களுக்கு வேணும். இது நாங்கள் விட மாட்டோம். இதுக்கு நாங்கள் இன்னும் போராடுவோம். எங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அதுவரையிலும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். எங்கள் 4 பெண் பிள்ளைகளுக்கு பேரில் என் தகப்பனார் கொடுத்தது. இது பட்டா, சிட்டா, பத்திரம் அனைத்தும் இருக்குது. இபி பில்லுலேருந்து எல்லாம் இருக்குது. இதை நிர்வாகம் பண்ணவரும் என்னுடைய அக்காவுடைய கணவர் ஹஜி முகமது தான் இதை இவ்வளோ நாளாக நிர்வாகம் பண்ணுது. புதுசாக இப்போ ஒரு 3 மாதமாக நிர்வாகம் பண்ணிவிட்டு இது எங்களுக்கு சொந்தம், இது லீஸுக்கு நான் எடுத்திருக்கேன்னு அந்த கலீல் என்றவர் உட்காந்துக்கிட்டு இதை உள்ளே உட்காந்துட்டு பூட்டிக்கிட்டு நாங்கள் பூட்டியிருந்த பூட்டையை உடைச்சிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தையிலிருந்து அவர் அந்த கலீல் என்ற ஒரு கட்சியில் இருக்க, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறேன் நானே, அதனால உங்களால் பண்ணுறதை பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து இதை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சாதகமாக எங்களுடைய இடத்த எங்களுக்கு மீட்டு தரணும். எங்களுக்கு வேணும் எங்கள் இடம். இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த இடத்த எங்களுக்கு மீட்டு தரணும். எங்களுடைய அன்பு மண்டபத்தை எங்களுக்கு மீட்டு தரணும். நாங்கள் கெஞ்சி கேட்குறோம். எங்கள் பெண் பிள்ளைகள் 4 பேரில் எங்கள் தகப்பனார் கொடுத்ததை அநியாயமாக அபகரிக்கிறவங்களுக்கு உரிய தண்டனையை இந்த அரசு வழங்க வேண்டும். எங்களுக்கு எல்லாம் இருக்கோம். எங்களுக்கு அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் டிஎம்கே அரசு மேலே நம்பிக்கை இருக்குது. எந்த அரசு வந்தாலும் எங்களுக்கு சாதகமாக அமையும் நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்களுக்கு நீதி கிடைக்கணும். உளுந்தூர்பேட்டையில் சொத்து இருக்குது, விருத்தாசலத்தில் அவருக்கு மண்டபம் இருக்குது, உளுந்தூர்பேட்டையில் மண்டபம் இருக்குது, மெட்ராஸில் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணி மெட்ராஸில் கட்டி வச்சுருக்கிறோம் மண்டபம். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ கடைசியாக இப்போ எங்களுக்கு கொடுத்ததே பிடுங்க இருக்கான். எங்கள் தகப்பனார் எங்களுக்குன்னு வீடு எழுதி கொடுத்தாரு மில்லத்து நகர் மங்கலம்பேட்டையில். அந்த வீட்டை எங்களை மிரட்டி அந்த வீட்டையை எழுதி வாங்கி அதை இடித்து தரமட்டமாக்கி இன்றைக்கி அந்த வீட்டை வேண்டாம் நீங்கள் போய் பாருங்கள். வீடு இருக்காண்டு என் தாய் தகப்பமா அந்த வீடு அது, அதையும் இடித்து தள்ளிட்டு இன்றைக்கி எங்களை தெருவில் நிற்க வைக்கணுன்ற முடிவோடு அவன் இருந்துக்கிட்டு. எனக்கு வீடு இல்லைன்னா உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி மிரட்டினாங்க.
மிரட்டி என்னுடைய பெரிய அக்கா வீட்டை வந்து பெட்ரோல் விட்டு கொளுத்து வேண்டாம், என் வீட்டை வந்து புல்டோசர் விட்டு நொறுக்க வேண்டாம், இவ்வளோ சொல்லி எங்ககிட்ட இருந்து அவன் அந்த வீட்டையை எழுதி வாங்கி சரி அவன் குடி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ மிரட்டான கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாக்கா அதையும் இடித்து தொலைக்கி விட்டுட்டு இப்போ மண்டபத்தையே நீங்கள் எடுத்தீங்கன்னா மண்டபத்தையே நான் புல்டோசர் விட்டு நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் அவன். அங்கே உள்ள கடையையும் அவன் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் எழுதி வாங்கிட்டான். தாத்தா என்னுடைய அத்தாவை என்னுடைய அப்பாவை மிரட்டி அதையும் வாங்கிக்கிட்டான். உங்கள் பேருமா? என் பேர் மும்தாஜ் பேகம். அந்த ரெக்கார்ட்லாம் இருக்காம உங்கள் பேரில் எழுதி கொடுத்தாங்களா? எங்கள் பேரில் எழுதி எல்லாம் பக்காவாக எல்லா ரெக்கார்டும் எங்கள் பேரில் இருக்கு. பத்திரம் பட்டா சிட்டா இபி பில்லு அத்தனையும் எங்கள் பேரில் இருக்குது. கரண்ட் பில்லேருந்து எல்லாம். அவங்க தயவு செய்து எங்களுக்கு நல்ல பத்திரம் போட்டு இது ரிலீஸ் கொடுத்த மாதிரி லீஸுக்கு விட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மாசமா வந்து இருந்துட்டு லீஸுக்கு நான் எடுத்தேன்னு ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு, அதாவது கலீல்ன்றவர் வந்து இருந்துக்கிட்டு அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அங்கதான் வண்டி இருக்கு, அவர் அங்கதான் இருக்காரு. தயவு செஞ்சு எங்களுக்கு நீதி வேணும், நேர்மை வேணும்.